ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பாவக்காய் வந்து கசப்பே இல்லாமல் நம்ம பாவக்காய் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனே கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்து காட்டுறேன். இது வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் இந்த பாவக்காய் கிரேவி ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இது வந்து செய்து காட்டுறேன். இது வந்து இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினாலே போதும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாவக்காய் இதிலே சேர்த்தி நம்ம பாவக்காய்க்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கணும். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது அந்த கசப்பு வந்து நமக்கு தெரிவிக்காது. இப்போ வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. ஸோ இது நல்லா வந்து இந்த எண்ணெயில் வதங்கட்டும். பாவக்காய் வந்து கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றதுனால வயிற்றில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை இது சரி செய்யக்கூடிய ஒரு மருத்துவ குணங்களும் உள்ளது தான் பாவக்காய். இப்போ இது நல்லாவே பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ வந்து புளி வந்து நம்ம ஒரு லெமன் சைஸ் வந்து புளி நல்லா கரைச்சி இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இந்த புளியிலேயே ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து அந்த பாவக்காய் நல்லா அதில் வேகட்டும். அப்போ பார்த்திங்கன்னா கசப்பு எல்லாமே நமக்கு சுத்தமாக அந்த புளி வந்து எடுத்துரும். இது அப்படியே சிம்மில் ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் நல்லா அந்த புளி தண்ணியிலே நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து காரத்துக்கு வந்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். ஸோ அது இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் போட்டிங்கன்னா போதும். வேறு எதுவும் கரம் மசாலாலாம் இது சேர்த்தக்கூடாது. வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் இப்படி இது போல் இந்த இதெல்லாம் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். மிளகாய்த்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து சிம்மில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா அடிக்கடி நம்மளுக்கு ரொம்பவே சுவையான கசப்பே இல்லாமல் பாவக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இது போல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.